விஜயின் கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 29 உயிர்கள் இப்போது பலியாகின்றன. எவ்வளவு கொடுமை, எவ்வளவு கொடுமை கண் முன்னாடி நடக்கிறது. வறுத்து வச்சிருக்க கோழி ருசியா இருந்தா கோழியை வெட்டு, குமரி ருசியா இருந்தா குமரி. இந்த மாதிரி அரைக்குறை ட்ரெஸ்ல ஆடிட்டு வந்து சம்பாதிச்சாராம் அவரு. அதெல்லாம் விட்டுட்டு வராராம். யாருகிட்ட வந்து அல்வா கொடுத்துன்னு இருக்கிறாங்க? விஜயின் கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 29 உயிர்கள் இப்போது பலியாகின்றன. நெஞ்சு பொறுக்குதில்லையே, இந்த நிலை கெட்ட மனிதர்களை நினைத்து விட்டார். நெஞ்சு பொறுக்குதில்லையே, இந்த நிலை கெட்ட மனிதர்களை நினைத்து விட்டார். நெஞ்சு பொறுக்குதில்லையே, இந்த நிலை கெட்ட பாசிச ஆட்சியாளர்களை நினைத்து விட்டார். இந்த பாசிச ஆட்சியை நிறுவதற்காக கண்மூடித்தனமாக மூடாத்மாத்தனமாக ஒருவரை எக்ஸ்போஸ் செய்கிறது இந்த முதலாளித்துவ ஆட்சியாளர்கள். வெட்கமே இல்லை, உயிர்களை பலியாக்கி கொண்டிருக்கிறார்கள். இங்குதான் நாம் சிந்திக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். சிந்திக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். எவ்வளவு கொடுமை, எவ்வளவு கொடுமை கண் முன்னாடி நடக்கிறது, கண் முன்னாடி நடக்கிறது. அப்ப இந்த நடிகர் எல்லாம் என்ன, பெண்களோட அரைக்குறை ட்ரெஸ்ல ஒரு விஜய் எடுத்துக்கங்க, சரக்கு வச்சிருக்க, இறக்கி வச்சிருக்க, நான் வறுத்த கோழி மிளகு போட்டு வறுத்து வச்சிருக்கேன். கோழி ருசியா இருந்தா கோழியை வெட்டு, குமரி ருசியா இருந்தா குமரி. இந்த மாதிரி அரைக்குறை ட்ரெஸ்ல ஆடிட்டு வந்து சம்பாதிச்சாராம் அவரு. அதெல்லாம் விட்டுட்டு வராராம். யாருகிட்ட வந்து அல்வா கொடுத்துன்னு இருக்கிறாங்க சொல்லுங்க? அவங்க பின்னாடி இப்படி போயிட்டு இருக்கிறாங்க மக்கள், நம்ம மக்கள். ஆனா வேற ஒரு விஷயங்கள் எல்லாம் பேச வேண்டும் என்று வந்தோம். இப்பொழுது விஷயங்களே மாற வேண்டிய சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். தேர்தல் நடந்து இதுவரை என்ன நடந்துடுச்சு? நமக்கு சுதந்திரம் கிடைத்து இதுவரை என்ன நடந்துடுச்சு? அட ஏழைக்கெல்லாம், அட ஏழைக்கெல்லாம் எது கிடைச்சிடுச்சு? நம்ம எல்லோருக்கும் வறுமையத்தான் வாரி தந்துடுச்சு. கஞ்சி கூழுக்குத்தான் காலம் எல்லாம் உழைக்கிறோம், உழைத்து பார்த்து புட்டோம், ஒன்னும் இன்னும் கிடைக்கல. கஞ்சி கூழுக்குத்தான் காலம் எல்லாம் உழைக்கிறோம், உழைத்து பார்த்து புட்டோம், ஒன்னும் இன்னும் கிடைக்கல. உழைப்பவர் கூலி மட்டும் கால் வைத்த நிரப்பல்ல. கை உழைத்த எல்லோருக்கும் கஷ்டம் மட்டும் கிடைக்குது. காசு பணம் உள்ளவர்க்கும் கோடி சொத்து சேருது. இது யாருக்கு நடக்கும் தேர்தல்? இது யாருக்கு கிடைத்த சுதந்திரம்? பெரும் காசு பணக்காரர் வாழ்ந்திடத்தானே தேர்தல் நடந்து இதுவரை என்ன நடந்துடுச்சு? நமக்கு சுதந்திரம் கிடைத்து இதுவரை என்ன நடந்துடுச்சு? அட ஏழைக்கெல்லாம், அட ஏழைக்கெல்லாம் எது கிடைச்சிடுச்சு? நம்ம எல்லோருக்கும் வறுமையத்தான் வாரி தந்துடுச்சு. எனவே